மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்களே ஒரு கைவிட. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ் சினிமா இளம் பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் போட்டிக்கு தான் போய் சேரும். அவர் ஆட விட்டீங்களா இல்லையா? இல்லை, நான் வந்ததுலேருந்தே கவனிச்சிங்கன்னா சார் இருக்கேன். உங்களை கிரவுண்டுக்கு எடுத்துன்னு போய் ட்ரையல் பார்த்துருக்காங்களா தரல, உங்களை ஆட விடலன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி சரி. தமிழ் சினிமா இளம் பத்திரிகையாளர்கள் நடத்திய கிரிக்கெட் போட்டி பரிசு வழங்கும் விழா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா நான் இங்கே பல மேடைகளுக்கு வந்துட்டேன் இங்கே. ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி சத்தம், நாங்கள் ரசிகர்கள் எவ்வளோ பேர் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மனசார சிரித்து இந்த மாதிரி ஒரு சத்தத்தை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் முக்கியமாக உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சத்தம். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து எல்லாமே பார்த்துட்டே இருந்து என்னடா இது. ஏன்னா சில பேர் மேடை கிடைச்சாலே போதும் போலியாகவே பேசுவாங்க, சில பேர் உள் மனசுலேருந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுடைய மனசுக்கு தெரியும். அதனால் அது சரியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் உங்களை அறியாமலே கை தட்டிடுவீங்க. அப்படி அவங்க ஏதோ மேடைக்காக பேசுகிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் கூட அவங்களோட மனசு புண்படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சிரிச்சுட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அப்படி உண்மையை மட்டுமே எழுதிட்டு வரோம், வெளியில் காட்டிட்டு வரோம். உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பேட்டு கொடுக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பேட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பேட்டு தான், பால் தான். ஆனால் அதுக்கு கொடுத்ததுக்கு அர்த்தம் நீங்கள் பேட்டு மாதிரி, அதாவது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் பேட்டு மாதிரி, நாங்களாம் பால் மாதிரி. நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ நாங்கள் 4 போவோம், 6 போவோம். அதே மாதிரி சில நேரத்தில் அது எனக்கே பாடமாக கூட எடுத்துக்கலாம். அது சரியாக இல்லை அப்படின்னாக்க நேராக போல்ட் ஆயிடுவோம் இல்லையா, இல்லைன்னா கேட்ச் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அதை கையாளுற விதமும் அதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும். ஸோ இந்த நேரத்தில் இந்த கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். கடந்த சில நாட்களாகவே மோகன் அவர்களும் பாலா அவர்களும் விடாமல் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது கூட நிறையா வீடியோவாக வந்துச்சு. ஏன்னா எதனா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு யாரா கெஸ்ட்டு வந்தாங்க கூட அவங்கள்ட்ட கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் அது மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் சார், நீங்கள் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணியிருந்தேன். ஏன்னா சில பேர் வெக்கப்பட்டுக்கிட்டு, ஏன் நம்ம 2 பேரும் மட்டும் உழைக்கணும், மற்றவங்களாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு அந்த ஒரு ஈகோலாம் இல்லாமல் மோகன் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பலத்த ஒரு கைத்தட்டல். ஏன்னா எப்போவுமே ஒரு டீமில் எல்லாருமே வேலை பார்த்தாக்க அது கரெக்டாக சரிப்பட்டு வராது. யாருன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் அவங்க வழி நடத்தினாதான் அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனால தான் ஒரு டீமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர் இருந்தால் தான் அது கரெக்டாக வழி நடத்த முடியும். அப்படி வழி நடத்துறதுல இன்றைக்கி இந்த கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மிர்ச்சி சிவா அவர்கள், சவுந்தர் அவர்கள், அப்புறம் பிஜேபியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள், இன்னொருத்தர் என்னை பற்றி புகழ்ந்து சொன்னார், வெள்ளை சட்டை போட்டிருந்தார். இல்லை இன்னொருத்தர் பிஜேபியில் இருந்தார், அவர் பேர் தெரியல, அவருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் அவர் பாண்டியாவா, பாண்டி அவர்களுக்கும். அப்புறம் இன்னொன்று கூட பாருங்கள், நிறையா பேர் நினைக்கலாம், ஆனால் நான் போகிற இடத்துல கண்டிப்பாக எனக்கு எதனா ஒரு நன்மை நடந்துட்டு தாங்க இருக்குது. நான் இங்கே வர்றது கூட கண்ணை மூடிட்டு, நான் காலையிலேருந்தே மோகனுக்கு 10 தடவை ஃபோன் பண்ணேன், பாலாவுக்கு ஃபோன் பண்ணேன், பாலா கூட எடுக்கல. அப்புறம் மத்தியானம் தான் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு. ஏன்னா உண்மையாமா அது யாருக்கு காது குத்துறதான் இவர் பரோட்டா சூரி 1 வாரமாக குத்தினுக்கிறாரு. அப்புறம் என்ன இங்கே அவர் 1 வாரமாக யாரு கூப்பிட்டாலும் தம்பிங்க காது குத்துறன்னு எல்லாருக்குமே காது குத்தின்னு இருக்காரு. அவர் கூட இவர் சேர்ந்து குத்துறாரா? அது ரீல் மாமன், இது ரியல் மாமன். ஓ அப்படியா, உண்மையாமா? சரி சரி. இப்போ நான் இந்த நேரத்தில் சொல்கிறேம்மா, இந்த 2 பசங்களுக்கும் தாய் மாமனாக இருந்து நான் காது குத்துறேன். அது இந்த கபடி போட்டி நடத்த நிகழ்ச்சி அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான். பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லைங்க, கபடி கிரிக்கெட்டு ஒன்றும் இல்லை.
எல்லாமே கிரவுண்டில் ஆடுறது தான், புரியுதுங்களா? நம்ம எப்படி ஆடுறன்றது தான் மேட்ரு, புரியுதுங்களா? ஆமாம், அதுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. யார் கெஸ்ட்டு வராங்களோ அவங்கள்ட்ட கேட்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. 3வது ஆளாக நானும் சேர்ந்து நானும் கண்டிப்பாக கேட்குறேன். ஆமாம், நான் இப்போ நான் வந்திருக்கேன், கெஸ்ட்டாக வரல, உங்களில் ஒருவனாக தான் வந்திருக்கேன். நீ எப்பயுமே எங்களை ஒருவன் தான். உண்மைதான் அது. அதாவது சில விஷயங்கள்லாம் என்னால் இங்கே ஓப்பனாக சொல்ல முடியல. உண்மையிலேயே நான் உங்களில் ஒருவன் தான். ஏன்னா இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்றது நான் உங்களை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சார்கிட்ட கூட வந்து சொன்னேன் நான், சார் உங்கள் பேர் நான் மத்தியானமே சொன்னாங்க. பெருந்துளசி. அப்போ நான் கேட்டேன், அந்த மாதிரி பிஆர் நான் கேள்விப்படலையே அப்படின்னு. இல்லை, அவர் வந்து சீனியரு, உங்களை சொன்னாங்க சீனியரு, இந்த மாதிரி 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு அப்படின்னா. உடனே நான் அதை போட்டு பார்த்தேன். அப்போது நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணீங்க சார். இப்போ பேசுறது கூட நீங்கள் இது பண்ணீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தவங்களா மேடையில் ஏற்றுனீங்க. ஸோ அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுது. இப்போ தங்கச்சி கூட பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எடுத்தவொன்னே அதை கரெக்டாக பேசி எல்லாரையும் மேலே வர வச்சிங்க. அதனால் வந்தோன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இதுதான் ஒரு முன்னோர்கள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்களாம் வர முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா தக் லைஃப் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கமல் சாரும் சிம்பு சாரும் பெங்களூர் போயிருந்தாங்க, கர்நாடகா மாநிலத்துக்கு. அந்த இடத்துல வந்து கமல் சாரோட பேனரு அதெல்லாம் கிழிச்சதெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அது ஏன் அப்படின்னாக்கா, உலக நாயகன் விண்வெளி நாயகன் அப்படி போன ஒருத்தர் அந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து எனக்கு, ஏன்னா இதை நான் பேசுகிறதுக்கு தகுதியானவனா இல்லை எனக்கு வயசு பத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மொழி பிரச்சனையை தயவு செஞ்சு சினிமாக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அது வந்து நீங்கள் கமல் சார்கிட்ட தனிப்பட்ட முறையில் அது என்னவோ அது பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் போட்டு அதுக்கு மணிரத்னம் சார், சிம்பு சார், கமல் சார், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த படத்தை வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்போட தலைவர் திரு பிரவீன் ஷெட்டி அவர்களும் கர்நாடக பாஜக தலைவர் திரு விஜயேந்திர எடியூரப்பா அவர்களும் சில அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சார், உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் சார். அதுக்கு காரணம், தக் லைஃப் படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் எஸ்டிஆரோட ரசிகன் சார்பாகவும், அது மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் மீதும் கன்னட மக்கள் மீதும் அலாதி பிரியம் கொண்டவன் நான். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கர்நாடகா பிரச்சனையில் காவேரி பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்களும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, கர்நாடகா முதலமைச்சரும் சரி, அவங்களுக்கே எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனான நிலைமை எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பதட்டம் அப்படி இருந்துச்சு. நீங்கள் வந்து 2018 அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்கள் நானும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு. அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி 2 பேரும் ஒன்று தான், மொழி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தட்டுங்க ப்ளீஸ். அப்படி அந்த சிறு வயது அப்போ வந்து நிறைய பேர் கூட கமெண்ட்டில் சொல்லுவாங்க, இவர் என்ன சின்ன பையன், இவர் என்ன கிளாஸில் தண்ணி எடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் தண்ணி எடுத்து காமிச்சு, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்க, எங்கள் மீது அன்பு இருந்தாக்க நீங்கள் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீடியோ, அந்த நீங்கள் எல்லாம் வேணால் சொல்லலாம் விரலாட்டுற பையன், விரல விட்டு ஆட்டுற பையன் அப்படின்னு. அந்த தம்பி அன்னைக்கு அந்த வயசில் நீங்கள் எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக நினச்சிட்றீங்களே, எஸ்டிஆர் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், அன்னைக்கு அவருடைய மூளைக்கு எட்டினது அதை சொல்லி 2 பேரும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் உணர்த்தி ஒரு சுமூகமான முடிவுக்காக கொண்டு வந்தார் இல்லையா? அந்த எஸ்டிஆர் நடித்த அந்த படத்தை தயவு செஞ்சு தக் லைஃப் படத்தை நீங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணோம். இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுக்கு கர்நாடகாவிலும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க. மொழி பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கட்டும்,
சரிங்களா? இதை சினிமாவுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கர்நாடக முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை, சித்தராமையா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்கள் 2 பேருக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக மக்களுக்கும் உள்ள நட்பை வந்து எதுவும் பிரிச்சிட வேண்டாம். நீங்கள் பெரியவங்க ஒரு முடிவு பண்ணி இது சினிமாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி தக்லைஃப் படத்தை நீங்கள் கர்நாடகாவிலும் ரிலீஸ் பண்ணோம். அங்கே உள்ள சிம்பு சாரோட ரசிகர்களும் கமல் சாரோட ரசிகர்களும் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரணும் சார். சிம்பு சாரே சினிமாவில் பாட்டில் கூட சொல்லியிருப்பார், நீ நானும் வேறு இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் பாட்டிலே கூட அதை சொல்லியிருக்காரு, நீ நானும் வேறு இல்லை அப்படின்னு. தயவு செஞ்சு இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தயவு செஞ்சு தமிழகத்தையும் கர்நாடக மக்களையும் அண்ணன் தம்பி உறவோட, அக்கா தங்கச்சி உறவோட, மாமன் மச்சான் உறவோட, சித்தப்பா பெரியப்பா உறவோட ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோடு இருக்கிறேன் சார். நீங்கள் அதுக்கு தான் ஒரு முழு ஒத்துழைப்பை கொடுத்து, நான் வந்து வேறு எதுனா சொன்னாக்கா கூல் சுரேஷ் ஏதோ அதை சொல்லிட்டானுவாங்க. ஏன்னா கமல் சார் சொன்னது அது சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது. நான் சொல்வது, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தக்லைஃப் படம், உலக நாயகன் விண்வெளி நாயகன் நடித்த கமல் சார் நடித்த அந்த தக்லைஃப் படத்தை கர்நாடகாவிலும் ரிலீஸ் பண்ணி அங்கே உள்ள ரசிகர்களும் இதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சார்.